வணக்கம். புதுச்சேரியில் அனைத்து அரசு துறைகளிலும் சர்வீஸ் பிளேஸ்மெண்டில் சென்ற அரசு ஊழியர்கள் பட்டியல்களை திரட்டுமாறு கவர்னர் சி.பி. ராதாகிருஷ்ணன் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் புதிதாக பொறுப்பேற்கும் ஆட்சியாளர்கள் அவரவர் விருப்பப்பட்ட அரசு ஊழியர்களை சர்வீஸ் பிளேஸ்மெண்ட் அடிப்படையில் சொந்த பணிக்கு அழைத்துக் கொள்வது வழக்கமாக இருந்து வருகிறது. இதனால் மக்கள் பணி பாதிக்கப்படுவதோடு அரசு நிதி பல கோடி வீணடிக்கப்பட்டு வருகிறது. நூற்றுக்கணக்கானோர் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் மட்டுமின்றி முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர்களிடமும் பணிபுரிந்து வருகின்றனர். துறை செயலரின் உத்தரவு இல்லாமல் சர்வீஸ் பிளேஸ்மெண்ட் அடிப்படையில் பணிபுரிய ஊழியர்களை அனுப்பக்கூடாது என 14/3/2019 அன்று ஏற்கனவே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பாக கவர்னர் ராதாகிருஷ்ணரிடம் புகார் சென்றதை தொடர்ந்து முழு விவரங்களை திரட்ட உத்தரவிட்டுள்ளார். இதனை அடுத்து நிர்வாக சீர்திருத்தத்துறை அனைத்து துறைகளுக்கு அவசர சுற்றறிக்கை அனுப்பி சர்வீஸ் பிளேஸ்மெண்டில் ஒவ்வொரு துறையிலும் தஞ்சம் புகுந்துள்ள அரசு ஊழியர்கள் பெயர் பட்டியலை கேட்டுள்ளது. அலுவலக ஆணைப்படியும் முறைப்படி உத்தரவு இல்லாமலும் சர்வீஸ் பிளேஸ்மெண்ட் அடிப்படையில் பணிபுரிந்து வரும் அனைத்து ஊழியர்களையும் திரும்ப அவரவர் பணிக்கு செல்ல நடவடிக்கை எடுப்பதோடு கால வரையறை செய்ய வேண்டுமென நீண்ட காலமாக போர்க்கொடி உயர்த்தி வந்தனர். கவர்னரின் அதிரடி உத்தரவு மனக்குமுறலில் இருந்த அரசு ஊழியர்களை நிம்மதியடை செய்துள்ளது. புதுச்சேரி நகர பகுதியில் ரூபாய் 3 கோடி செலவில் 32 சந்திப்புகளில் புதிய சிக்னல்கள் அமைக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் வாகன போக்குவரத்து அதிகரித்து வருகிறது. அதை ஈடுகொடுக்க முடியாமல் சாலைகள் திணறி வருகின்றன. குறிப்பாக சிக்னல்களிலும் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. ஆனால் நகர பகுதியில் பல இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள சிக்னல்கள் முழுவதுமாக செயல்படவில்லை. பல இடங்களில் சிக்னல்கள் அமைக்கப்பட்டுள்ள இரும்பு கம்பங்களும் சரிந்து போய் கிடக்கின்றன. சிக்னல் செயல்படாத இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு நீண்ட நேரம் வாகன ஓட்டிகள் காத்து கிடக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் நகர பகுதியில் ரூபாய் 3 கோடி செலவில் 32 சந்திப்புகளில் புதிய சிக்னல்கள் அமைக்க பணிகள் தொடங்கியுள்ளது. விரைவில் இருண்டு கிடக்கும் சிக்னல்கள் அனைத்துமே புது பொலிவுடன் வாகனங்களுக்கு வழிகாட்ட உள்ளன. புதுச்சேரிக்கு வரும் ஹவுரா விரைவு ரயில்களின் புறப்படும் நேரம் மாற்றப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே திருச்சி கோட்டம் அறிவித்துள்ளது. வழக்கமாக ஹவுரா புதுச்சேரி விரைவு ரயில் 1, 2, 8, 6, 7 இரவு 11:25 மணிக்கு ஹவுரா ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும். ஆனால் இந்த ரயில் வரும் 11ஆம் தேதி முதல் அங்கிருந்து இரவு 11:20 மணிக்கு புறப்படும். அதன்படி இரவு 1 மணிக்கு கரக்பூரை சென்றடையும். அங்கிருந்து நள்ளிரவு 1:05 மணிக்கு புதுச்சேரி நோக்கி புறப்படும். இதேபோல மற்றொரு ஹவுரா அதிவிரைவு ரயில் 1, 2, 8, 6, 8 அங்கிருந்து புதுச்சேரிக்கு வழக்கமாக இரவு 11:25 மணிக்கு புறப்படும். ஆனால் இந்த ரயில் வரும் 11ஆம் தேதி முதல் இரவு 11:40 மணிக்கு அங்கிருந்து புதுச்சேரிக்கு புறப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரியாங்குப்பம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் சுப்பையா நகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தேமிதி திருவிழா பிரம்மோற்சவம் கடந்த மாதம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து இவ்வாலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் மின் அலங்காரங்களில் இரவு பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. முன்னதாக அரியாங்குப்பம் ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்திலிருந்து பெண்ணடைப்பும் அர்ஜுனன் வில்வளைத்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்று திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அம்மனை வழிபட்டனர். இதில் பங்கேற்ற அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வீட்டு வரி, சொத்து வரியை வரும் 17ஆம் தேதிக்குள் கட்ட வேண்டும் என்றும், இல்லையென்றால் 10% வட்டி விதிக்கப்படும் என உழவர்கரை நகராட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள வீட்டு வரி, சொத்து வரி நிலுவைதாரர்கள் 2023 முதல் 2024ஆம் ஆண்டு வரையிலான காலத்திற்கு வரியை செலுத்தி வட்டி விதிப்பு நடவடிக்கை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கடந்த நிதியாண்டு 2023 முதல் 2024ஆம் காலத்திற்கான வீட்டு வரி, சொத்து வரியை செலுத்தாதவர்களுக்கு இம்மாதம் 17ஆம் தேதி வரை வட்டி இல்லாமல் செலுத்த கால நீட்டிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது.
மேற்சொன்ன காலக்கெடுவிற்குள் வரி செலுத்த தவறும் பட்சத்தில் கடந்த ஆண்டை போல் இந்த ஆண்டும் 10% வட்டி விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உருளையன்பேட்டை தொகுதியில் மக்களுக்கு சுகாதாரமான குடிநீர் வழங்க கோரி மாவட்ட ஆட்சியருக்கு தொகுதி சுயேட்சை எம்எல்ஏ நேரு மனு அனுப்பியுள்ளார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி சுயேட்சை எம்எல்ஏ நேரு மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பியுள்ள மனுவில் புதுச்சேரி நகராட்சி பகுதிகளில் பொதுப்பணித்துறை சுகாதார கோட்டம் மூலம் வழங்கப்படும் குடிநீர் அருந்துவதற்கு ஏற்றதாக இல்லை, அதில் மாசு கலந்துள்ளதால் அந்த நீரை அருந்தும் மக்கள் நோய் பாதிப்புக்குள்ளாகின்றனர். சிலர் சிறுநீரக பாதிப்பு, மஞ்சள் காமாலை பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். குடிநீர் மாசு குறித்தும் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்தும் நகராட்சி அதிகாரிகளிடம் முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு சுகாதாரமான குடிநீர் விநியோகிப்பதை ஆட்சியர் உறுதிப்படுத்த வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 6 பேரிடம் 1.61 லட்சம் ரூபாய் மோசடி செய்த சைபர் கிரைம் குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி உழவர்கரை சேர்ந்தவர் சுதாகர். இவர் பிரபல நிறுவனத்திலிருந்து ஆடைகள் வாங்குவதற்கு இணையதளம் மூலம் ஆர்டர் செய்தார். அதற்கான முன்பணம் 80,000 ரூபாய் அனுப்பினார். அதன் பின் அந்த இணையதளம் போலியானது என தெரிய வந்தது. அதேபோல ஜிப்மர் பகுதியை சேர்ந்த சாய்கிரண் என்பவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் தன்னை தொலைத்தொடர்பு அதிகாரி என அறிமுகப்படுத்திக் கொண்டு தங்கள் மீது துன்புறுத்தல் வழக்கு போடப்பட்டுள்ளதால் ஆதார் மற்றும் தொலைபேசி எண்ணை தடை செய்துள்ளோம் என தெரிவித்தார். மேலும் தடையை நீக்க அபராதம் கட்ட வேண்டும் என்று கூறியதை நம்பி சாய்கிரண் தனது வங்கிக் கணக்கில் இருந்து 50,000 ரூபாயை அனுப்பி ஏமாந்தார். மேலும் செட்டிகுளம் பகுதியை சேர்ந்த அருள்மொழி ரூபாய் 19,000, முத்தியால்பேட்டையை சேர்ந்த மணிமேகலை என்பவர் 3,500, காரைக்காலை சேர்ந்த ஸ்ரீமதி 5,000, 3,500 முருங்கப்பாக்கம் பகுதியை சேர்ந்த சுகன்யா ஆகியோர் பல்வேறு வகையில் இணையவழி மூலம் அனுப்பி பணத்தை ஏமாந்துள்ளனர். இது தொடர்பாக அவர்கள் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் எஸ்பி பாஸ்கரன் உத்தரவின் பேரில் ஆய்வாளர்கள் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் தோல்வியடைந்த அமைச்சர் நமச்சிவாயம் பாஜக தலைமையின் திடீர் அழைப்பின் பேரில் இன்று டெல்லிக்கு சென்றுள்ளார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி நடந்து வருகிறது. மக்களவை தேர்தலில் புதுச்சேரி தொகுதியில் பாஜக வேட்பாளராக அமைச்சர் நமச்சிவாயம் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார். இந்நிலையில் புதுச்சேரி மாநில டெல்லி பிரதிநிதியும் முன்னாள் அமைச்சருமான மல்லாடி கிருஷ்ணராவ் மணிவிழாவில் பங்கேற்க அமைச்சர் நமச்சிவாயம் நேற்று ஏனாம் சென்றிருந்தார். அப்பொழுது பாஜக டெல்லி தலைமையிடம் இருந்து அமைச்சர் நமச்சிவாயத்துக்கு திடீர் அழைப்பு வந்தது. அவரை உடனே டெல்லி வரும்படி கட்சி தலைமை அறிவுறுத்தியது. இதையடுத்து அமைச்சர் நமச்சிவாயம் ஏனாமிலிருந்து அருகில் உள்ள ராஜமுந்திரி விமான நிலையம் வழியாக விமானத்தில் டெல்லி சென்றுள்ளார். மக்களவை தேர்தலில் தோல்வியடைந்த நிலையில் புதுவை உள்துறை அமைச்சராக நமச்சிவாயம் நீடிக்கிறார். இந்நிலையில் அவரை கட்சி தலைமை அழைத்துள்ளது புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் சட்டக்கல்லூரி மாணவர்களை தாக்கிய போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு மேலவூர் கிராமத்தை சேர்ந்தவர் அபினேஷ். திண்டிவனம் அடுத்த கோனேரி குப்பத்தில் உள்ள சட்டக்கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவர் மற்றும் இவரது நண்பர்கள் மரக்காணம் ரோட்டில் உள்ள ஒரு வீட்டில் வாடகைக்கு வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு இவரது நண்பர்கள் 3 சேர்ந்து அருகே உள்ள டீ கடைக்கு டீ குடிக்க வந்துள்ளனர். அப்பொழுது இரவு ரோந்து போலீசார், தலைமை காவலர் முருகையன் மற்றும் 3 போலீசார் சேர்ந்து இவர்களை சந்தேகத்துக்கிடமாக அசிங்கமான வார்த்தையால் திட்டி அடித்ததாக திண்டிவனம் காவல் நிலையத்தில் போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பரபரப்பாக புகார் ஒன்று அளித்தனர். புகாரில் போலீசார் தங்களை அடித்ததாகவும் சாவியால் குத்தி காயம் ஏற்படுத்தியதாகவும் இவர்களை கீழே தள்ளிவிட்டு ஷூவால் அடித்து பொய் வழக்கு போட்டு விடுவோம் என்று கூறியதாக புகார் மனுவில் தெரிவித்துள்ளனர். இது சம்பந்தமாக திண்டிவனம் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் விஜயகுமாருக்கு புகார் மனு அளித்துள்ளனர். வீராம்பட்டினம் செங்கல்நீர் அம்மன் ஆலை திருப்பணி துவக்கத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் அடுத்த வீராம்பட்டினம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற செங்கல்நீர் அம்மன் கோவில் உள்ளது. இக்கோயிலில் கடந்த 2003ஆம் ஆண்டு கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இந்த நிலையில் தற்பொழுது கோவில் திருப்பணிகள் துவங்க உள்ள நிலையில் கும்பாபிஷேக விழா திருப்பணி குழு அமைக்கப்பட்டுள்ளது.
அதனைத் தொடர்ந்து கோவிலில் திருப்பணிகள் செய்வதற்கான ஆலோசனை கூட்டம் முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் வரும் ஜூன் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை கோவில் திருப்பணி துவங்குவதற்கான பூமி பூஜை நடைபெற உள்ளது. இதற்கான சிறப்பு பூஜை வீராம்பட்டினத்தில் நடைபெற்றது. பூமி பூஜை நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலும் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், இந்து சமய அறநிலைத்துறை அணை சிவசங்கரன் ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெற உள்ளது. அதற்கான ஏற்பாடுகளை கும்பாபிஷேகம் திருப்பணி குழுவினர் செய்து வருகின்றனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபார்த்தனை நடைபெற்றது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்று ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம், கலச நீர் என பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தீபார்த்தனைகள் காட்டப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்ரநாமம் பாடப்பட்டு மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். திருவக்கரை ஊராட்சியில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படுவதில்லை என்று கலெக்டர் அலுவலகத்தில் கிராம மக்கள் புகார் மனு அளித்தனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் அசோக் தலைமையில் திருவக்கரை கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு புகார் மனு கொடுத்தனர். அம்மனுவில் எங்கள் ஊராட்சியில் தெருமின் விளக்கு வசதி, குடிநீர் வசதி, வடிகால் வாய்க்கால் வசதி போன்ற அடிப்படை வசதிகள் ஏதும் செய்து தரப்படவில்லை. இது பற்றி ஊராட்சி தலைவர் மோகனா ராமச்சந்திரனிடம் சென்று கேட்ட போதிலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. மாறாக அவர் முன்னாள் ஊராட்சி தலைவராக இருந்த பாஸ்கர் சொன்னால்தான் என்னால் எதையுமே செய்ய முடியும் என்றும் தனக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்கின்றார். அவரிடம் சென்று கிராம சபை கூட்டத்தை எங்கள் ஆதி திராவிடர் பகுதியில் நடத்துமாறு கேட்டால் பாஸ்கரிடம் கேட்டு சொல்கிறேன் என்கிறார். பாஸ்கர் வீட்டுக்கு சென்று கேட்டால் நீங்கள் யாருக்கு வாக்களித்தீர்களோ அவரை சென்று கேளுங்கள் என்கிறார். எங்களுக்காக இந்த ஊராட்சி தனி ஊராட்சியாக ஒதுக்கப்பட்டிருந்தும் எங்கள் ஊராட்சி மன்ற தலைவர் எங்களுக்காக எதுவுமே செய்ய மறுக்கிறார். இதனால் அடிப்படை வசதிகளின்றி நாங்கள் மிகவும் சிரமப்படுகிறோம். எனவே மாவட்ட கலெக்டர் இதில் தலையிட்டு ஊராட்சி மன்ற தலைவர் மோகனா ராமச்சந்திரன் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதோடு எங்கள் ஊராட்சியில் போதிய அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்று அம்மனுவில் கூறியிருந்தனர். அரியாங்குப்பம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தின் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு சுவாமி திருவிதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் சுப்பையா நகர் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு கடந்த மாதம் காப்பு கட்டி கொடியேற்றப்பட்டு பிரம்மோற்சவ விழா துவங்கி நடைபெற்று வருகிறது. இதில் தினம்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் சுவாமி திருவிதி உலா நடைபெற்று வருகிறது. இதில் நேற்று மாலை தெற்கு வீதியாளர்கள் உபயத்தில் அம்மனுக்கு பால், தயிர், பஞ்சாமிர்தம், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களான சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து குதிரை வாகனம், கருட வாகனம் உள்ளிட்ட வாகனங்களில் சுவாமி திருவிதி உலா நடைபெற்றது. இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.